everyone, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் லெக்சர் 2 எதை பேஸ் பண்ணி அப்படின்னா சம் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பாருங்கள். Now we will move on to the questions. First question என்னன்னு பாருங்கள். Mr. A takes loan from bank for 3 years. ஓகேவா? So 3 years at the rate of 5% per annum, and after 3 years he gave back 6,900 and complete the loan. Find the interest paid by Mr. A. Okay, question என்னன்னு பாருங்கள். மிஸ்டர் ஏங்கிறவர் பேங்க்கில் லோன் எடுத்திருக்காரு. ஓகேவா? எத்தனை வருஷத்துக்கு அப்படின்னா 3 வருஷத்துக்கு லோன் எடுத்திருக்காரு. எவ்வளோ வட்டி விகிதம்? 5% வட்டி விகிதத்தில். ஆஃப்டர் 3 வருஷத்துக்கு அப்புறம் அவர் வந்து அந்த அமௌண்ட்டை செலுத்திட்டார். ஓகேவா? பேங்க்கில் எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு? 6,900 ரூபா திருப்பி கட்டியிருக்காரு அப்படின்னா ஃபைண்ட் த இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்லாம் எழுதுங்க. அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட் கடைசியாக எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? 6,900 பே பண்ணியிருக்காரு. டைம் பீரியட் எவ்வளோ? 3 வருஷம். ஓகேவா? ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 5%. இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஓகே. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஜஸ்ட் ரீகால் லாஸ்ட் வீடியோவோட PRT/100. அமௌண்ட் ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ இருக்குது அமௌண்ட்டு தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அமௌண்ட்லேருந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ எவ்வளோ அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுக்கு ஒன் பெட்டர் ஐடியா என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் மெத்தட். ஓகேவா? பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம என்ன கண்டுபிடிக்குவோம்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது 100% அப்படின்னு எதை எடுத்துப்போம்? பிரின்சிபல் எடுத்துப்போம். ஓகேவா? பர்சன்டேஜ் மெத்தட் இருக்கையில் ஈஸியான ஃபார்மேட், அதனால் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஓகேவா? பர்சன்டேஜ் மெத்தடில் பிரின்சிபல் அமௌண்ட்டு 100%னே எடுத்துப்போம். ஓகேவா? அப்புறம் அவங்க கொடுத்துருப்பாங்கள்ல 6 அப்புறம் T, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்புறம் 100 ப்ளஸ் R இன்ட்டு T வந்து அமௌண்ட்டு. ஓகேவா? இது ஒன்று தான் இந்த பர்சன்டேஜ் மெத்தடோட ஃபார்முலா. ஸோ ஃபார்முலா என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 100%ன்னு எடுத்துக்கணும். அதுவே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எவ்வளோ வட்டி விகிதமோ எத்தனை வருஷத்துக்கு அது ரெண்டையும் பெருக்கி எழுதுனா அதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான பர்சன்டேஜ். ஓகேவா? அமௌண்ட் அப்படின்னா 100% ப்ளஸ் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்குள்ளே பர்சன்டேஜ். ஓகேவா? இப்போ நம்மக்கிட்ட என்னெல்லாம் இருக்குது? அமௌண்ட் இருக்குது. ஸோ அமௌண்ட் இருக்குது 100% ப்ளஸ் R இன்ட்டு T. R எவ்வளோ? 5%. T எவ்வளோ? கேபிட்டல் T இல்லையா? ஸோ T வந்து 3. ஸோ 3 × 5% ஈக்குவல் டு 6,900. அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ X ஈக்குவல் டு 15%. 3 × 5 15. சரியா? ஸோ என்ன ஆகுது? 115% ஈக்குவல் டு 6,900. 15% ஈக்குவல் டு X. ஓகே. அடுத்து என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடணும். 115X ஈக்குவல் டு 15 × 6,900. X ஈக்குவல் டு 15 × 6,900 பை 115. 5 பல்ல அடிச்சிடலாமா? 3 15, 2 10, 3 15, 1 23 23, 3 23, 69. ஸோ 2 0 இருக்குது, 2 0. அப்போது X ஈக்குவல் டு எவ்வளோ வருது? 3 × 300. இது சிம்பிளைஸ் தட் 900. X ஈக்குவல் டு 900. ஓகே. நம்ம எக்ஸ்ன்னு எதை எடுத்தோம்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் எடுத்தோம். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு? 900 ரூபா கிடச்சிருக்கு. அப்போ 3 வருஷத்துக்கு அவர் எவ்வளோ வட்டி கட்டியிருக்காரு? 3 வருஷத்துக்கு அவர் செலுத்திய வட்டி வந்து 900. ஸோ ஆன்சர் இஸ் B. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 7,500 அட் 8% per annum ஃபார் 1 year and 6 months. ஓகே. ஸோ 7,500 இருக்குது. 8% per annum வட்டி விகிதம் கொடுத்துருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கா? 1 வருஷமும் 6 மாதம். அப்போ 1.5 வருஷத்துக்கு. இந்த இடத்துல தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஓகேவா? 1.5 வருஷம்னு கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபுல்லத்தையும் கம்ப்ளீட்டாக இயருக்கு மாற்றிடணும்.
ஸோ இந்த 1 இயருக்கு 12 மாதம், இங்கே ஒரு 6 months இருக்குது. அப்போ மொத்தம் எவ்வளோ? டைம்ஸ் ஈக்குவல் டு 18 மந்த்து. இதை இயராக மாற்றணும் அப்படின்னா 18/12 இயர். ஓகேவா? அப்போ 2 12 3 18 3/2 இயர். ஓகேவா? இப்படி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சம்மில் யூஸ் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 7500. ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 7500. பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8. அப்போ R is equal to 8%. அவ்வளோதான். இதை டைரெக்டாக போட்டுடலாம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில். 7500 இன்ட்டு R எவ்வளோ? 8. இது எவ்வளோ? 3/2. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 4/100. 2 0க்கு 2 0 அடிச்சிருங்க. அப்போ 75 × 12. ஓகேவா? இந்த 12 எப்படி எழுதலாம்? 75 × 10 + 2ன்னு எழுதிக்கலாமா? அப்புறம் இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 75 × 10 750 ப்ளஸ் 75 × 2 150. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 900. ஸோ ஆன்சர் இஸ் டி, 900. ஓகேவா? இதே பர்சன்டேஜ் மெத்தடில் போட்டாலும் நமக்கு இதே ஸ்டெப் வந்துடும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பர்சன்டேஜ் மெத்தட் என்ன பண்ணணும்? 100% தான் பிரின்சிபல்னு எடுத்துக்கணும். அப்போ 7500. ஓகேவா? அப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்கேன்? ஆரையும் டீயையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே ஆர் என்னது? 8%, டி என்னது? 1.5 வருஷம். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி 3/2ன்னு வச்சுருக்கோம். ஓகேவா? அப்போது இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 8 × 3/2, 8 × 3/2 அடித்தோம் அப்படின்னா 4 4 12. அப்போது 12% ஈக்குவல் டு எக்ஸ். இதை மாற்றி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 7500 × 12/100 அப்படின்னு வந்துடும். ஸோ நம்ம டேரெக்டாக எந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்? இந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். ஸோ நமக்கு என்ன ஆன்சர் தான் வருது? சேம் ஆன்சர் தான் வருது. ஸோ எந்த மெத்தட் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 68,000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். எத்தனை பர்சன்டேஜ் வட்டி விகிதம் இருக்குது? 16 2/3 இருக்குது. எத்தனை மாதத்துக்கு? 9 மாதம். ஸோ மந்தில் இருக்குது. பட் டைம் பீரியட் எப்படி இருக்கணும்? இயரில் இருக்கணும். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு 9 months. இயருக்கு மாற்றணும் அப்படின்னா 9/12 ஈக்குவல் டு 3 4 3 9 4 12. சரியா? அப்போ 3/4 இயர்ஸ்னு எழுதிக்கலாமா? அதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? அப்புறம் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஓகேவா? மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ அதையும் மாற்றணும். அப்போ 3/4 இயர்ஸ். அப்புறம் ஆர் எப்படி இருக்குது? 16 2/3ன்னு இருக்குது. இதை மாற்றணும் அப்படின்னா இதை ரெண்டையும் பெருக்கி இதை கூட கூட்டிடணும். அப்போ 3 16 48 48 + 2 50. மேலே கீழே என்ன நம்பர் இருக்கோ அதே எழுதிட வேண்டியது. 50/3%. ஓகேவா? எல்லா செட்டப் முடிஞ்சா? ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அதே எழுதிக்கோங்க. 68,000. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு 68,000 இன்ட்டு ஆர் எவ்வளோ? 50/3 இன்ட்டு டைம் எவ்வளோ? 3/4/100. ஸோ 3 அடிச்சிடலாம். 2 0க்கு 2 0 கேன்சல். அப்புறம் ஓகே, இது கேன்சல் ஆகுதான்னு பார்ப்போமா? ஓகே, கேன்சல் ஆகும். ஒரு நாள் 4, இங்கே ஒரு நாள் 4, மிச்சம் 6 நாள் 24 0. அப்போ 160 5ஆல் பெருக்கணும். 5 8. வெயிட், சாரி 170 வருது இல்லையா? ஒரு நாள் 4, மிச்சம் 28, 7 நாள் 28 0 170. அப்போ 5/17 85, 2 0 இருக்குது. ஸோ 8500 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். ராகுல் borrowed ₹4,000 ஆன் டேட்டு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், 2 டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டில் வந்து கடன் வாங்கிட்டு இந்த டேட்டில் திருப்பி கொடுத்துருக்கான். ஓகேவா? ஃபைன் த அமௌண்ட் ஹீ பெய்டு. ஸோ ஃபைனலாக அவன் எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருப்பான் இஃப் 5% per annumல வந்து வட்டி விகிதம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா. அவ்வளோதான் கொஸ்டின். சரியா? ராகுல் அப்படிங்கிறவன் 4000 ரூபா கடன் வாங்குகிறான். என்றைக்கு? ஜூன் 7ஆம் தேதி வாங்கியிருக்கான்.
என்றைக்கு திருப்பி கொடுக்குறான்? ஆகஸ்ட் 19 திருப்பி கொடுக்குறான். அவனுக்கு ஒரு வட்டி போட்டிருக்காங்க. எவ்வளோ? 5% per annum வட்டி போட்டிருந்தாங்க அப்படின்னா அவன் திருப்பி கொடுக்குறப்ப எவ்வளோ ரூபா கொடுத்துருப்பான் அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க. சரியா? இந்த மாதிரி சம் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டை தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட பிரின்சிபல் அமௌண்ட் இருக்குது 4000 ரூபா. டைம் தான் கண்டுபிடிக்கணுமா? ஓகே. அப்புறம் ரேட் இருக்குது இல்லையா, 5%. டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த டேட்டில் கடன் வாங்கி இந்த டேட்டில் கொடுத்துருக்கான் திருப்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? மொத்தம் எத்தனை நாள் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? கடன் வாங்கினதுலேருந்து திருப்பி கொடுக்குற வரைக்கும் எவ்வளோ டேஸ் எடுத்திருக்கான் அப்படின்னு செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? அதை இயராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? அது எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்க வருஷத்தை செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது 2006 4 வகுப்படாது. ஓகேவா? அப்போ 2006 இஸ் நாட் அ லீப் இயர். ஓகே, லீப் இயர் இல்லை. அப்போ எத்தனை நாள் இருக்கும்? 365 நாள் இருக்கும். இந்த விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அடுத்து மொத்தம் எத்தனை நாள்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ ஜூனில் மொத்தம் 30 நாள். 30ல் அவன் என்றைக்கு வாங்கியிருக்கான்? 7ஆம் தேதி தான் வாங்கியிருக்கான். 30 - 7 23 நாள். ஓகேவா? ஜூலையில் 31 நாள். ஓகேவா? அதே மாதிரி ஆகஸ்ட்டில் 31 நாள். 31 நாளில் அவன் என்றைக்கு திருப்பி கொடுத்துருக்கான்? 19ஆம் தேதியே திருப்பி கொடுத்துட்டான். ஸோ 19 ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 3 13 1 மிச்சம் 1 73 நாள். ஓகேவா? ஸோ மொத்தம் எத்தனை நாள் ஆகிருக்கு அவனுக்கு கடனை திருப்பி கொடுக்குறதுக்கு? 73 days ஆகிருக்கு. ஓகேவா? இதை நம்ம என்ன பண்ணணும்? வருஷமாக மாற்றணும் அப்படின்னா மந்த்து கொடுத்தாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்? 12ஆல் டிவைட் பண்ணிடலாம். இப்போ டேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாளோ அதால் டிவைட் பண்ணிடணும். சப்போஸ் இது லீப் இயராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே 366 போடணும். ஓகேவா? இந்த விஷயத்த மறந்துடக்கூடாது. இது லீப் இயர் இல்லை, நம்ம ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஸோ இது 365 தான். ஓகே, இது அப்படியே வச்சுக்கலாம். நம்ம கடைசியில் கேன்சல் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ P இருக்குது, R இருக்குது, T இருக்குது. என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லைன்னா இது கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். ஒரு 73 5 73 எத்தனை? 73 × 5 3 15 5 மிச்சம் 1 365. ஓகே, ஸோ 5ல் கேன்சல் ஆகுது. ஸோ நமக்கு ஆன்சர் இன்னும் ஈஸியாக ஆகுது. ஸோ 1/5 years. ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட இப்போ என்னலாம் இருக்குது? P இருக்குது, R இருக்குது, T இருக்குது. என்ன கண்டுபிடிக்கணும்? டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது? அமௌண்ட்ஸ் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டையும் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதை என்ன பண்ணணும்? பிரின்சிபல் கூட ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப டைம் நிறைய வேஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிடணும்? பர்சன்டேஜ் மெத்தடுக்கு டக்குன்னு போயிடணும். பர்சன்டேஜ் மெத்தடில் பிரின்சிபல் அமௌண்ட்டை எப்படி எடுக்கணும்? 100% ஈக்குவல் டு 4000ன்னு எடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும்? இது ஓகே. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டைரெக்டாகவே அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக அமௌண்ட் வேணும் அப்படின்னா முதல்ல ஒரு 100% ப்ளஸ் அப்புறம் என்ன பண்ணணும்? இதையும் டைமையும் மல்டிப்ளை பண்ணி அதையும் ஆட் பண்ணணும். அப்போ 5 × 1/5 ஆன்சரை மல்டிப்ளை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 தான் வருது. ஸோ 100 + 1% ஈக்குவல் டு எக்ஸு. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ 100x ஈக்குவல் டு 4000 × 101. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4000 × 101/100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இது 4 மல்டிப்ளை பண்ணால் 404. அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்கா, அந்த 0க்கு ஒரு 0. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 4040. ஸோ அவர் திருப்பி எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காரு? 4040 ரூபாய் பே பண்ணியிருக்காரு. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் X% ஃபார் X years வில் பி எக்ஸ் ஆன் அ பிரின்சிபல் ஆஃப். ஓகே, தமிழில் கொடுக்க மறந்துட்டுனா சரி. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு தனி வட்டியானது X%க்கு X வருஷத்தில் எக்ஸாம் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இங்கே R வந்து X%, டைம் வந்து X years, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் எவ்வளோவா? ₹X.
அப்படின்னா பிரின்சிபல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டைரெக்டாக சப்ஸ்டியூஷன் போயிருங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? எக்ஸு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க. ஆர் என்னது? ஆரும் எக்ஸ் தான், டியும் எக்ஸ் தான், பை 100. ஓகேவா? ஒரு எக்ஸ்க்கு ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சிடலாம்? பி கண்டுபிடிச்சிடலாம். P × x/100 ஈக்குவல் டு 1. அப்போ இந்த 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த எக்ஸை கீழே மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ P = 100/x. ஓகேவா? ஸோ இது நம்ம பிரின்சிபலாக இருந்தால் தான் நமக்கு என்ன கிடைக்கும்? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இதே அமௌண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆன்சர் என்னது? ஆன்சர் டி. அடுத்த கொஷின், ஃபைண்ட் த பிரின்சிபல் தட் வில் yield சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 300 in 3 years at 2% per annum. ஓகே, ஸோ ஃபைண்ட் த பிரின்சிபல். ஓகே, பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஓகே, என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோவா? 300 ரூபாயா? எத்தனை வருஷத்துக்கு? 3 வருஷத்துக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க? வட்டி விகிதம் ஆர் வந்து 2%. ஓகேவா? அப்போ நம்ம இதில் என்ன பண்ணலாம்? இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PRT/100. ஸோ எல்லா வேல்யூவையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பி தெரியாது, ஆர் என்னது? 2 × 3/100. இந்த பக்கம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 300. சிம்பிளைஸ் தட் P = 300 × 100/6. ஸோ P = இதனே மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா, இல்லை கேன்சல் பண்ணிடலாமா ஃபஸ்ட்டு? ஸோ 3 6 100 1 50. ஸோ ஆன்சர் எவ்வளோ? 5000. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் 5000 இருந்தால் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 300 ரூபா கிடைக்கும். எப்போது? 3 வருஷத்துக்கு 2% per annum வட்டி விகிதத்தில். இது என்ன மெத்தட்? இது ஃபார்முலா மெத்தட். பர்சன்டேஜ் மெத்தட் அப்படின்னா இன்னும் சிம்பிளாக நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேவா? பர்சன்டேஜ் மெத்தடில் முதல்ல கொடுத்துருக்கதை வச்சு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 300 ரூபாய், 3 வருஷத்துக்கு 2%. அப்போ என்ன பண்ணணும்? இதையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 6% = 300. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ 100% = எக்ஸு. இதுலேருந்து எக்ஸ் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருப்பீங்களா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப 6x = 100 × 300ன்னு வந்திருக்கும். அப்போ 100 × 300, இங்கே 6x வந்திருக்கும். இந்த 6 என்ன பண்ணுங்கள்? கீழே கொண்டு போயிருங்க. ஸோ நம்ம எந்த ஸ்டெப்புக்கு வந்துட்டோம்? டைரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஸோ அந்த ஸ்டெப்லேருந்து கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? D = 5000. இதுதான் நம்மளோட சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள்? இந்த சம்முக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.